Everybody. So let's start with the company law amendments. ஸோ இதுல மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ்னு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா மேஜர்னு எதுவும் வரல. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ பர்சனலி ஃபீல் கம்பெனி லா அமெண்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் டீடைல்டா பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ யூ ஃபாலோ ஒன்லி த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். நீங்க உள்ள இருக்கிற கண்டென்ட் இதுல கூட நீங்க படிக்க தேவையில்லை. வெறும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் படிங்க போதும். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் எதுல வந்து அமெண்ட்மெண்ட் முதல்ல வந்திருக்கு அப்படின்னா லெசன் நம்பர் 4, ஷேர்ஸ் அண்ட் ஷேர் கேபிட்டல். பெரிய லெசன் இருக்கு இல்லையா, அதுல குட்டியா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னா, நம்ம கம்பல்சரிலி டிமெட்டீரியலைஸ் பண்ணணும் கரெக்டா ஷேர்ஸ். அப்பதான் உங்களால டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ண முடியும் கரெக்டா. இப்போ நீங்க எப்பக்குள்ள இது கம்ப்ளீட்டா டிமெட்டீரியலைஸ் பண்ணலாங்கிற தேதியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இமீடியட்டா பண்ணணும்னு சொன்னவங்க இப்ப 30th June 2025 வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் இப்போ irrelevant. ஓகே, பிகாஸ் நம்ம ஜூன் 2026ல இருக்கோம். அப்ப வந்து இந்த ஜூன் 2025க்குள்ள இவங்க இதை அமெண்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஐ மீன் டிமெட்டீரியலைசேஷன் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கான அது சம்பந்தப்பட்டு வர ISIN கம்ப்ளைன்சஸ் ஃபுல்லா ஃபைல் பண்ணிருக்கணும், பாஸ் 6 ஃபைல் பண்ணிருக்கணும், ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் வருது இல்ல. அதெல்லாம் இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு irrelevant. ஸோ எக்ஸாம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இருந்தாலும் கொடுத்துருக்காங்கன்னா படிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிரைவேட் கம்பெனி எக்ஸெப்ட் ப்ரொடியூசர் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி. ஸோ கீழே என்ன சொல்ல போறோமோ அது இந்த ரெண்டு கம்பெனிக்குமே அப்ளிகபிள் கிடையாது. ஆஸ் ஆன் 31st March 2023, ஆஸ் ஆன் 31st March 2023 அந்த அன்னைக்கு எந்த கம்பெனி வந்து ஸ்மால் கம்பெனியா இருக்கோ ஆர் எந்த கம்பெனி ப்ரொடியூசர் கம்பெனியா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன். அவங்களுக்கு இந்த டிமெட்டீரியலைசேஷன் ரிக்குவயர்மெண்ட் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அது தவிர இருக்கிற மற்ற பிரைவேட் கம்பெனிஸ்க்கு தே ஹாவ் டு கம்ப்ளை வித் டிமெட்டீரியலைசேஷன் ரிக்குவயர்மெண்ட் பை June 30, 2025. இப்போதைக்கு இது irrelevant, பட் ஸ்டில் படிச்சுக்கோங்க ஒரு டைம். ஓகே, ஒரு லெசன் முடிஞ்சுட்டு அடுத்து இதுல கொஞ்சம் நல்ல ஐட்டம்ஸ் இருக்கு. அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டர் லெசன் இருக்குல்ல, லெசன் நம்பர் 9. ஸோ அதுல we are going to study some good points. ஓகே, இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெவல்ல CMADDன்னு ஒரு பேப்பர் இருக்கு, அதுல வந்து இன்னும் டீடைல்டா கவர் ஆகும் உங்களுக்கு இதெல்லாம். பட் ஸ்டில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம இங்கேயும் படிச்சுக்கலாம். ஓகே, ரெகுலேஷன் 24A அப்படிங்கிறது வந்து செபி ரெகுலேஷன்ஸ். ஓகே, அதுல வந்து லிஸ்டட் கம்பெனிக்கான செக்ரட்டரியல் ஆடிட் பத்தி டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்ரட்டரியல் ஆடிட் வந்து எவ்ரி லிஸ்டட் கம்பெனி அண்ட் இட்ஸ் மெட்டீரியல் அன்லிஸ்டட் சப்சிடரிஸ். ஓகே, எவ்ரி லிஸ்டட் கம்பெனி அண்ட் இட்ஸ் மெட்டீரியல் அன்லிஸ்டட் சப்சிடரிஸ். மெட்டீரியல் அன்லிஸ்டட் சப்சிடரினா இதுக்கு தனியா ஒரு வாட் இஸ் இட், ஐம் வெரி சாரி ஃபார் த புவர் வாய்ஸ். மை ஐ ஆம் ஹேவிங் வெரி பேட் த்ரோட் பெயின். ஸோ எனிவே, எவ்ரி லிஸ்டட் கம்பெனி பிளஸ் இட்ஸ் மெட்டீரியல் அன்லிஸ்டட் சப்சிடரிஸ் அப்படின்னா அந்த லிஸ்டட் கம்பெனியோட சப்சிடரி வந்து அன்லிஸ்டட் தான். ஆனா அது வந்து ரொம்ப மேஜர் பார்ட் ஆஃப் தி லிஸ்டட் கம்பெனியா இருக்கு அப்படின்னா அது நம்ம மெட்டீரியல் அன்லிஸ்டட் சப்சிடரின்னு சொல்லுவோம். ஸோ லிஸ்டட் கம்பெனியும் சரி, மெட்டீரியல் அன்லிஸ்டட் சப்சிடரியும் சரி, அவங்க செக்ரட்டரியல் ஆடிட்ட ஒரு பியர் ரிவ்யூட் கம்பெனி செக்ரட்டரி மூலியமா தான் பண்ணணும். இந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். நத்திங். பியர் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து, இப்போ நானும் CS நீங்களும் CS. ஓகே, நான் எப்படி ஒர்க் பண்றேன்றத உங்ககிட்ட கேட்டா இன்னும் பெட்டரா தெரியும்ல. ஏன்னா நான் உங்களோட காம்படிஷன். ஸோ நீங்க இன்னும் பெட்டர் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவீங்க கரெக்டா. சோ ICICI கீழே இது பியர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்கும். ஓகே, அதுல ஒரு சக கம்பெனி செக்ரட்டரி வில் கம் அண்ட் ரிவ்யூ அஸ். நம்ம எப்படி ஒர்க் பண்றோம், ஒரு PCS ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்படி பியர் ரிவ்யூ பண்ணப்பட்ட கம்பெனி செக்ரட்டரி தான் அவங்களுக்கு செக்ரட்டரியல் ஆடிட் பண்ணணும். இப்ப நான் போய் ஒரு லிஸ்டட் கம்பெனிக்கு செக்ரட்டரியல் ஆடிட் பண்ண முடியுமா? நான் பண்ண முடியாது, ஏன்னா நான் பியர் ரிவ்யூட் கிடையாது. ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒண்ணு போடுவோம். அதுல என்னென்ன வரும், போர்ட்ஸ் ரிப்போர்ட் வரும், ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் வரும், யா ஆடிட்டட் பினான்சியல்ஸ் வரும், இது எல்லாமே வரும் அதுல. அது கூடயும் லிஸ்டட் கம்பெனி வந்து அவங்களோட செக்ரட்டரியல் ஆடிட் ரிப்போர்ட்டையும் ஆனுவல் ரிப்போர்ட்ல வைக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட். ஒரு செக்ரட்டரியல் ஆடிட்டோட டென்யூர் என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் PCS அப்படின்னா ஒரு டேர்முக்கு தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ண முடியும் 5 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு. இதே இது நீங்க ஒரு ஃபர்ம் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க 2 டேர்ம்ஸ்க்கு இருக்கலாம் ஒரு கம்பெனில. 2 டேர்ம்ஸ் ஆஃப் 2 டேர்ம்ஸ் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் ஈச். ஒரு டேர்ம்லயும் 5 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ். ஸோ டோட்டலி 10 இயர்ஸ் வந்து அவங்க அப்பாயிண்ட் ஆகலாம். இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இவங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து ரெக்கமெண்டட் பை போர்ட் அண்ட் அப்ரூவ்ட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் இன் AGM. ஓகே, it is approved by board, recommended by board and approved by shareholders in AGM.
ஓகே. அடுத்து there is something called annual secretarial compliance report. secretarial compliance report இதுவுமே ஒரு சிஎஸ் தான் சைன் பண்ணும். இது வந்து இந்த மாதிரி secretarial compliance குள்ள இவங்க பண்ணியிருக்காங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவலி ஃபைல் பண்ணுவோம். ஓகே. இது எப்பல இருந்து அப்ளிகபிள்னா 1st of April 2025ல இருந்து அப்ளிகபிள். டேட் ஞாபகம் வைக்கணும். சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆனுவல் செக்ரட்டேரியல் கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட் எப்பவுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்க்கு இவங்க சப்மிட் பண்ணணும். அதை யார் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா செக்ரட்டேரியல் ஆடிட்டர். ஒரு செக்ரட்டேரியல் அந்த கம்பெனிக்கு ஆடிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க சைன் பண்ணலாம். இல்லைன்னா வேற எந்த பியர் ரிவ்யூடு கம்பெனி செக்ரட்டரி வேணாலும் சைன் பண்ணலாம். கிளியர், சிம்பிள். என்னென்ன படிச்சோம்? ரெகுலேஷன் 24A செக்ரட்டேரியல் ஆடிட் வந்து எவ்ரி லிஸ்டட் கம்பெனி அண்ட் இட்ஸ் மெட்டீரியல் அன்லிஸ்டட் சப்சிடரிஸ் வந்து பியர் ரிவ்யூ சிஎஸ் மூலியமா தான் செக் ஆடிட் கண்டக்ட் பண்ணும். அண்ட் அவங்க கொடுக்குற செக் ஆடிட் ரிப்போர்ட்டை ஆனுவல் ரிப்போர்ட்ல அனெக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டென்யூர் வந்து இண்டிவிஜுவல்னா 5 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் ஒரு டேர்ம், ஃபர்ம்னா 5 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் ஃபார் 2 டேர்ம்ஸ். ஸோ 10 இயர்ஸ் அவங்க வந்து இருக்கலாம். அப்பாயின்மெண்ட் வந்து ரெக்கமெண்டட் பை போர்ட் அண்ட் அப்ரூவ் பை ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ஏஜிஎம். செக்ரட்டேரியல் ஆடிட் ரிப்போர்ட் வந்து ஃப்ரம் 1st of April 2025ல ஆனுவல் செக்ரட்டேரியல் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ணும். அது யார் சைன் பண்ணும் அப்படின்னா செக் ஆடிட் பண்ண சிஎஸ் பண்ணலாம், இல்லைன்னா எனி அதர் பியர் ரிவ்யூ சிஎஸ் வந்து சைன் பண்ணலாம். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் கம்பெனிஸ் அக்கவுண்ட் செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2025. இது வந்து சும்மா சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 2-3 அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃபார்ம் ஏஓசி 1 இருந்தது, இப்ப இ ஃபார்ம் ஏஓசி 1 மாத்தி இருக்கும். ஓகே. ஃபார்ம் ஏஓசி 2 இருந்தது, இ ஃபார்ம் ஏஓசி 2 மாத்தி இருக்கு. சிம்பிள். அடிஷனல் டிஸ்க்ளோசர்ஸ் இன் போர்ட் ரிப்போர்ட் இது எப்பவே வந்துருச்சு. ஓகே, லாஸ்ட் இயரே வந்துருச்சு. அவங்க இப்ப வரைக்கும் இது சப்ளிமெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா நீங்க போர்ட்ஸ் ரிப்போர்ட் ஒன்னு ப்ரிப்பேர் பண்றப்போ அதுல 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா நீங்க கம்பல்சரி ஆட் பண்ணும். ஒன்னு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி, இன்னொன்னு வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பத்தி. ஓகே. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி. ஓகே. இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு நம்ம செட்டப் பண்ணுவோம். ஓகே. அதுல வந்து அது யாரு அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ள இந்த விஷயத்த எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணி அனுப்புறது, இது எல்லாத்துக்குமே ஒரு கமிட்டி வேணும். ஓகே. சோ அது அந்த பத்தின டீடைல்ஸ் இருக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்ட், நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் டிஸ்போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பெண்டிங் மோர் தென் 90 days. அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி யாராவது வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கமிட்டியில மொத்தம் எத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அந்த வருஷத்துல, எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க சால்வ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வந்து இன்னும் பெண்டிங்கா இருக்கு மோர் தென் 90 days. இதை பத்தின டீடைல் டிஸ்க்ளோஷர் போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல கொடுக்கும். ஓகே. அடுத்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் கீழே எல்லாத்தையும் நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோங்கிறதுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிருக்கோன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும், ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்கும். ஓகே. இன்னொன்னு எவ்ரி கம்பெனி ஃபைலிங், இது வந்து ஃபைலிங் ஆஃப் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏஓசி 4ங்கிறது ஃபைலிங் ஆஃப் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எந்த கம்பெனி எல்லாம் ஏஓசி 4 ஃபைல் பண்றாங்க ஆர் ஏஓசி 4 சிஎஃப்எஸ், சிஎஃப்எஸ் எப்படின்னா கன்சாலிடேட்டட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஹோல்டிங் கம்பெனி வந்து இதை ஃபைல் பண்ணுவாங்க. கரெக்டா? எல்லா சப்சிடரிஸோடதையும் சேர்த்து ஏஓசி 4 ஃபைல் பண்ணுவாங்க. ஏஓசி 4 எக்ஸ்பிஆர்எல், எக்ஸ்பிஆர்எல் வந்து ஒரு அப்ளிகபிள் பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து கண்டிப்பா எக்ஸ்பிஆர்எல்ல தான் அவங்க ஃபைல் பண்ணும். ஓகே. அது ஆர் என்பிஎஃப்சி, இண்டேஎஸ் ஒரு என்பிஎஃப்சிலயும் கன்சாலிடேட்டட். சோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ற மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னா நீங்க போர்ட்ஸ் ரிப்போர்ட்டோட எக்ஸ்ட்ராக்டும் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டோட எக்ஸ்ட்ராக்டும் கண்டிப்பா நீங்க ஏஓசி 4ல அட்டாச் பண்ணணும். இது நீங்க ஆர்டிகல்ஸ் போறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். பட் சும்மா இப்போதைக்கு ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்டிகல்ஸ் பண்றப்போ இந்த ஃபார்மே நீங்க தான் உட்காந்து போட்டுட்டு இருப்பீங்க. போர்ட்ஸ் ரிப்போர்ட் நீங்க தான் போட்டுட்டு இருப்பீங்க. போர்ட்ஸ் ரிப்போர்ட்டை நீங்க தான் போட்டு சைன் பண்ணி, ஐ மீன் கம்பெனி சைன் பண்ணி நீங்க இதுல அட்டாச் பண்ணுவீங்க. ஓகே. சோ அப்போதான் இன்னும் பெட்டரா புரியும். இப்ப வந்து வேற வழி இல்ல, லைட்டா மெமரைஸ் பண்ணிக்கோங்க இது. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்பிஆர்எல் ஃபார்ம்ஸ்ல பினான்சியல்ஸும் அட்டாச் பண்ணணும். ஏஓசி ஃபார் எக்ஸ்பிஆர்எல் தான், அங்க பினான்சியல்ஸும் நீங்க அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் ஆக்சுவலி பார்த்தா ஏஓசி 4ல கண்டிப்பா பினான்சியல்ஸ் அட்டாச் ஆகும் எல்லா ஏஓசி 4லயும். ஏன்னா ஆனுவல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவோம். ஆனுவல் ரிப்போர்ட்ல கண்டிப்பா எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுவோம். ஓகே. சோ இது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. எஸ், ரைட். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு, ரொம்ப டீடைல்டா கொடுக்கல. ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர்னு ஒண்ணு படிச்சிருப்போம். கரெக்டா? ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர்னா என்னதுன்னா ரொம்ப டக்குன்னு மர்ஜர் பண்ணி முடிக்கலாம். ராதர் தேன் ஃபாலோயிங் எவ்ரி சிங்கிள் பீஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், நீங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர்ங்கிறது ஒரு ஷார்ட் ரூட். குட்டி குட்டி கம்பெனிஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன மர்ஜர்ஸ்க்கு எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இங்க இந்த 10th லெசன்ல 233ங்கிற செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகபிலிட்டி ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர் வந்து யார் பண்ணலாம் அப்படின்னா 2 or more ஸ்மால் கம்பெனிஸ் பண்ணலாம். ஹோல்டிங் கம்பெனி அதோட சப்சிடரி, ஹோல்டி ஓன் சப்சிடரி கம்பெனியோட மர்ஜ் பண்ணலாம். அதுக்கு நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். இது இருந்தது.
அப்புறம் 2021ல இன்னும் யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள்னு சொன்னாங்க அப்படின்னா, 2 or more ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் கம்பெனி மர்ஜ் ஆறாங்க அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. 2024ல ரிவர்ஸ் பிளிப்பிங்னு ஒண்ணு பண்ணாங்க. என்னன்னா, ஃபாரினோட ஹோல்டிங் கம்பெனி இந்தியாவுல இருக்கிற அதோட ஹோலி ஓன் சப்சிடரி கூட ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர் பண்ணலாம்னு சொன்னாங்க. இப்போ 2025ல மறுபடியும் 3 கேட்டகரி சொல்லி இவங்களும் ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்பவும் இவங்க எல்லாருமே பண்ணலாம். பிளஸ் இவங்களும் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகே. அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனிஸ் பண்ணலாம். 2 or more அன்லிஸ்டட் கம்பெனிஸ் எக்ஸெப்ட் செக்ஷன் 8 கம்பெனி நீங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர் மூலியமா பண்ணலாம். அதுல ஒரு கண்டிஷன் என்னது அப்படின்னா, அந்த அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனிக்கு லோன்ஸ், டிபென்ச்சர்ஸ், டெபாசிட்ஸ் இருக்கும்ல, அவுட்ஸ்டாண்டிங்கா இன்னும் நம்ம கட்டாம இருக்கும் இல்லையா, அது வந்து லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 200 crore தான் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர் போக முடியும். அதை விட ஜாஸ்தி இருந்ததுன்னா நீங்க ரொம்ப பெரிய கம்பெனி. சோ நீங்க வந்து நார்மல் ப்ரொசீஜர் மர்ஜருக்கு தான் போக முடியும். ஓகே. அடுத்து ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனி. இஃப் த டிரான்ஸ்பரர் கம்பெனி இஸ் நாட் லிஸ்டட், நாட் அப்ளிகபிள் இஃப் த டிரான்ஸ்பரர் கம்பெனி இஸ் லிஸ்டட். சி இப்போ லிஸ்டட்னா ரொம்ப பெரிய கம்பெனி, செபி எல்லாம் உள்ள வந்துரும் கசகசன்னு இல்லையா. அவங்க வந்து இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க பார்க்கணும். சோ டிரான்ஸ்பர் ஆகுற கம்பெனி, எந்த கம்பெனி போய் மர்ஜ் ஆக போதோ அதுதான் மர்ஜ் டிரான்ஸ்பரர்னு சொல்லுவோம். கரெக்டா? அந்த டிரான்ஸ்பரர் கம்பெனி லிஸ்டடா இருந்தது அப்படின்னா நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர் யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் அப்ளிகபிலிட்டி சப்சிடரிஸ் ஆஃப் சேம் ஹோல்டிங் கம்பெனி. ரிலையன்ஸ்க்கு ஒரு 3 சப்சிடரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ பி சி அப்படின்ட்டு. இவங்களுக்குள்ள மர்ஜ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட் ட்ராக் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் இதுல யாருமே லிஸ்டடா இருக்கக்கூடாது. ஓகே. சிம்பிள். எஸ். கம்மியா தான் இருக்கு, டோன்ட் வரி. நெக்ஸ்ட். இதுல ரேண்டமா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ரேண்டமா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே. மேல பார்த்தது தான் இம்பார்ட்டன்ட். இப்ப யாரெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கா ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர் அப்ளிகபிலிட்டில இருந்து, இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிள். என்னன்னா, நீங்க ஒரு ஸ்கீம் ப்ரொபோஸ் பண்ணுவீங்கல்ல, மர்ஜர் நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படின்னா ஸ்கீம் ப்ரொபோஸ் பண்ணும். கரெக்டா? ஸ்கீம் ப்ரொபோஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட நோட்டீஸ் CAA 9ல நீங்க ஃபைல் பண்ணணும். யாருக்கு ஃபைல் பண்ணும்? ROCக்கு ஃபைல் பண்ணும். ஒபிஷியல் லிக்விடேட்டர் ஃபைல் பண்ணும். யாரெல்லாம் இந்த மர்ஜர்னால பாதிக்கப்படுவாங்களோ, இன் குட் அண்ட் பேட் வே பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கும் அனுப்பும். ஓகே. ஒருவேளை கம்பெனி வந்து RBI, செபி, IRDA, PFRDA கீழே ரெகுலேட் பண்ணப்படுற ஒரு கம்பெனியா இருந்தது அப்படின்னா அவங்க கன்சர்ன் ரெகுலேட்டருக்கும் கொடுக்கணும். ஒருவேளை லிஸ்டட் கம்பெனினா அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கொடுக்கணும். எதை? இந்த நோட்டீஸ் ஆஃப் தி ப்ரொபோஸ் ஸ்கீம் எதுல? CAA 9ல கொடுக்கணும். கிளியர்? நெக்ஸ்ட். ஃபாஸ்ட் ட்ராக் மர்ஜர்ல மறுபடியும் பாட்டின பாட்டே திரும்ப பாடியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இப்ப அப்ளிகபிள் புது அமெண்ட்மெண்ட் கீழே ரூல் 21A 21(1)A கீழே அப்படின்னா 2 or more ஸ்டார்ட் அப் வித் ஸ்மால் கம்பெனி, அன்லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் கண்டிஷன் என்னது? அக்ரிகேட் அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் டிபென்ச்சர்ஸ் வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 200 crores, லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 200 crores. அண்ட் எப்பவுமே டிஃபால்ட்னு ஒண்ணு அவங்க பண்ணிருக்கவே கூடாது. அண்ட் இதோட ஆடிட்டர் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணுவோம். ஆடிட்டர் சர்டிபிகேட் CAA 10A போகும். இவ்வளவு ஞாபகம் வைங்க போதும். ரொம்ப பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் போகாதீங்க. ஆல்ரெடி இந்த லெசன் ரொம்ப குட்டி லெசன். இதுல இருந்து பெருசா கேள்வி வரதும் கிடையாது. ஆனா இந்த அமெண்ட்மெண்ட்ல இருந்து வருமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். சோ அதனால படிச்சிருங்க. எஸ். ரைட். நெக்ஸ்ட். செக்ஷன் 186. யா லோன்ஸ் கேரண்டிஸ் டு அதர் என்டிட்டிஸ். ஞாபகம் இருக்கா இந்த செக்ஷன்? காம்போசிஷன், போர்ட் காம்போசிஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் போர்ட் லெசனுக்கு கீழே வரும். சோ 186 வந்து லிமிட்ஸ் பண்ணும். ஒரு லிமிட் போட்டுரும். இந்த மாதிரி லோன்ஸ், கேரண்டி, செக்யூரிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மத்த என்டிட்டிஸ் பண்றப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும். ஓகே. இவ்வளவுதான் பண்ண முடியும் போர்டு அப்ரூவலோட. இதை விட ஜாஸ்தி போனா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வரும். ஆர் இதை விட ஜாஸ்தி போயிட்டா எந்த அப்ரூவல் வந்தாலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிமிட்ஸ் வரும் இல்லையா. அந்த லிமிட்ஸ்ல இருந்து நிறைய கம்பெனிஸை எக்ஸ்க்ளூடும் பண்ணிருக்காங்க. ஓகே. அதுல இப்ப புதுசா யாரை எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த லிமிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ளை ஆகாது. யாருக்கு அப்படின்னா, எந்த பிசினஸ் எல்லாம் பிசினஸ் ஆஃப் பினான்சிங் இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ் கீழே ஒர்க் பண்றாங்களோ அவங்க இந்த செக்ஷன்ல இருந்து எக்ஸம்டட்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப டீடைல்டா வரல, சும்மா மேலாப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணுங்க போதும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசினஸஸ் வில் பி ட்ரீட்டட். சி பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ் அப்படின்னா என்னங்கிறத பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தது. ஓகே. எந்த பிசினஸ் வந்து இந்த கேட்டகரி கீழே வருங்கிறத பத்தி ஒரு கிளாரிட்டி இல்ல முன்னாடி. இப்ப இந்த அமெண்ட்மெண்ட்ல அந்த கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. யார சொல்றாங்க அப்படின்னா NBFCs அண்ட் பினான்ஸ் கம்பெனிஸ்.
என்பிஎஃப்சி வந்து ஆர்பிஐல ரெஜிஸ்டர் ஆகும். அவங்க லோன்ஸ் கொடுப்பாங்க, கேரண்டிஸ் கொடுப்பாங்க. அவங்க ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல அவங்க வந்து இந்த கேட்டகரி கீழே வருவாங்க. ஸோ செக்ஷன் 186 அவங்களுக்கு அப்ளை ஆகாது. அடுத்து பினான்ஸ் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் வித் ஐஎஃப்எஸ்சிஏ. ஓகே, இது கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பினான்ஸ் கம்பெனியும் அவங்க ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸே ஃபைனான்சிங் தான். ஸோ அவங்க மேல எல்லாம் செக்ஷன் 186 இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. கரெக்டா? அதுதான் அமெண்ட்மெண்ட்டுங்க. புதுசா ஒண்ணுமே இல்லை. எஸ். நெக்ஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ். இதுல சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு அருமையான கான்செப்ட் இருக்கு. நீங்க ஐசிடிஆர்ல படிச்சிருப்பீங்க, செகண்ட் குரூப்ல படிச்சீங்கன்னா. கிளாஸ்ல டீடைல்டா நான் சொல்லியிருக்கேன். ஓகே. சோ இப்ப சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போயிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மெயின் போர்டு இருக்கும், எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், இனோவேட்டர்ஸ் growth பிளாட்ஃபார்ம் இருக்கும், அப்புறமா சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஐசிடிஆர்ல படிப்பீங்க. இப்போ வரைக்கும் படிக்கலன்னா பிரச்சனை இல்லை. இங்க சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யாருக்கு அப்படின்னா, எந்த கம்பெனியோட மோட்டிவே பாத்தீங்கன்னா இன்னும் நான் ப்ராஃபிட்டல் ஆர்கனைசேஷன், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், நான் வந்து தர்மத்துக்கு தான் இது பண்ண போறேன் அப்படின்ற என்டர்பிரைசஸ் வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸை கொண்டு வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல, சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அங்க போய் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதான் பேக்ரவுண்ட். ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் வேர் சோஷியல் என்டர்பிரைஸ், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரைஸ் ஃபண்ட்ஸ். ஓகே, அமெண்ட்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆனுவல் டிஸ்க்ளோஷர் பை என்பிஓ. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஆனுவல் டிஸ்க்ளோஷர்ஸ் கொடுக்கணும், பினான்சியல் அண்ட் நான் பினான்சியல் கீழே படிப்போம். சோ இந்த என்பிஓஸ்க்கு இந்த ரெகுலேஷன் எங்கெங்கெல்லாம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா, என்பிஓ ரெஜிஸ்டர்ட் வித் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் என்பிஓ செக்யூரிட்டி லிஸ்டட் ஆன் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டு விஷயம். ஒரு என்பிஓ அங்க போய் லிஸ்ட் ஆகுதுன்னா, நான் லிஸ்டே ஆகாம வெறும் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுப்பேன், அப்படியும் பண்ணலாம். இல்ல நான் ரெஜிஸ்டரும் பண்ணி இங்க இருந்து ஃபண்டும் நான் ரைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோடது ப்ராப்பரா இங்க லிஸ்ட் ஆயிரும். கரெக்டா? சோ இந்த ரெண்டு என்பிஓ மேலயும் இந்த டிஸ்க்ளோஷருக்கான ரெக்குவயர்மெண்ட் வந்து அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்க்ளோஷர்ல பினான்சியல் டிஸ்க்ளோஷர் அண்ட் நான் பினான்சியல் டிஸ்க்ளோஷர்ஸ். பினான்சியல் டிஸ்க்ளோஷருங்கிறது பை 31st October எவ்ரி இயர் ஃபைல் பண்ணுவோம், ஆர் பிஃபோர் த டேட் ஆஃப் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். இது ரெண்டுல எது லேட்டா வருதோ அந்த டைம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு டு ஃபைல் த பினான்சியல் டிஸ்க்ளோஷர்ஸ். 31st October ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் நான் பினான்சியல் டிஸ்க்ளோஷர்ஸ் லைக் சோஷியல் இம்பாக்ட், கவர்னன்ஸ், ஆபரேஷனல் டிஸ்க்ளோஷர், அதர்ஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைட் செபி, ஆஸ் ஸ்பெசிஃபைட் பை செபி, இது எல்லாமே வரும்ல நான் பினான்சியல் டிஸ்க்ளோஷர்ஸ். அது within 60 days from the end of the financial year ஃபைல் பண்ணும். ஓகே, அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட், நான் இங்க சொன்னேன் இல்லையா, வெறுமனே நீங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுட்டு நான் அப்படியே காலத்து தள்ள முடியுமா? நோ. நீங்க 2 வருஷம் வரைக்கும் நீங்க அதை வெறும் ரெஜிஸ்டர்டா வச்சுக்கலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்காக நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி உங்க ஷேர்ஸ் அங்க லிஸ்ட் பண்ணிருக்கணும். அப்படி நீங்க லிஸ்ட் பண்ணல ஒரு 2 வருஷத்துக்குள்ள அப்படின்னா, ஐ மீன் 2 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா, லிஸ்ட் ஆகல அப்படின்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடும். ஓகே, அடுத்து ரெகுலேஷன் 91E2A. சத்தியமா ஞாபகம் இருக்காது, ஞாபகம் வச்சுக்காதீங்க. இவ்வளவு எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அப்படியே விட்டுருங்க. ஓகே, செல்ஃப் சென்டர்ட் ஆனுவல் இம்பாக்ட் ரிப்போர்ட். சி சோஷியல் என்டர்பிரைசஸ் எதெல்லாம் செபி எஸ்எஸ்இ கூட, அதாவது சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அண்ட் அவங்க ஃபண்டே ரைஸ் பண்ணல அப்படின்னா, வெறும் ரெஜிஸ்டர் ஆகி சும்மா இருக்கும் அப்படின்னா அவங்க செல்ஃப் சர்டிஃபைட் ஆனுவல் இம்பாக்ட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ஏன்னா நீங்க லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்க்ளோசர்ஸ் பண்ணியே ஆகணும்ட்டு செபில ஆல்ரெடி ரூல்ஸ் இருக்கு. இப்ப நீங்க லிஸ்ட் ஆகல, வெறும் ரெஜிஸ்டர் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களை எப்படி செபி வந்து கண்காணிக்கும்? கரெக்ட். சோ அதனால செல்ஃப் சர்டிஃபைட் ஆனுவல் இம்பாக்ட் ரிப்போர்ட் ஒன்னு ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? எஸ், ரைட். இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. ஐ மீன் அவங்க கொடுத்த எல்லா அமெண்ட்மெண்ட்டுமே கவர் பண்ணியாச்சு. டைம் இருந்தா இதுல படிங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மட்டும் பாருங்க போதும். ட்ரஸ்ட் மீ, எல்லாம் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் நான் கவர் பண்ணிட்டேன் அதுல, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல. இது ஒரு சும்மா ஒரு மொக்க அமெண்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ செபி ரெகுலேஷன்ஸ்ல கம்பெனிஸ் ஆக்ட்ல என்னைக்குமே பிரச்சனையே இருந்ததுல, எப்ப பஞ்சாயத்துனாலும் செபி ரெகுலேஷன்ஸ்ல தான் வரும். அவங்க என்னன்னா, செபி வந்து ஒன் செகண்ட் செபி வந்து கம்ப்ளையன்ஸ் ஆபீசர், ஒரு கம்பெனியோட கம்ப்ளையன்ஸ் ஆபீசர் ஆஃப் லிஸ்டட் கம்பெனி வந்து ஹோல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கணும், நாட் மோர் தேன் 1 level பிலோ த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் டெசிக்னேட்டட் அஸ் கேஎம்பின்னு இருக்கணும்.
கரெக்டா? இது வந்து எல்லோ ஐ மீன் செபி ரெகுலேஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. எல்ஓடிஆர் ரெகுலேஷன்ஸ்ல. இப்போ என்ன டவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 1 லெவல்ங்கிறது என்ன லெவலு? 1 லெவல் பிலோ த டைரக்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப என்ன லெவலுங்கிறதுல ஒரு கன்ஃப்யூஷன் வந்திருக்கு. ஓகே. அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 1 லெவல் பிலோ த மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஹோல் டைம் டைரக்டர் ஆர் பார்ட் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் அ லிஸ்டட் என்டிட்டி. இவங்க எல்லாத்தையும் விட ஒரு படி கீழ இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் லிஸ்டட் என்டிட்டி எங்க மேனேஜிங் டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டர் இல்ல அப்படின்னா கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் cannot be more than 1 level below the CEO or manager or any other person heading day-to-day affairs of the listed entity. ஓகே. எந்த கம்பெனில மேனேஜிங் டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டர் இருக்காங்களோ இங்க கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் வந்து 1 level below them இருக்கணும். ஓகே. ஒருவேளை லிஸ்டட் கம்பெனில மேனேஜிங் டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டர் இல்ல அப்படின்னா அந்த கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் வந்து 1 level below சிஇஓவா இருப்பாங்க ஆர் மேனேஜரா இருப்பாங்க. அவ்வளவுதான் இங்க அமெண்ட்மெண்ட்ஸ். இது வந்து கேள்வியெல்லாம் வராது. இந்த ஏரியால இருந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனாலும் ஒரு டைம் ரீட் பண்ணிருங்க. ஓகே. ரைட். இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல கவர் பண்ணிட்டோம். எல்லாமே கவர் பண்ணியாச்சு. டோன்ட் வரி. ஓகே. ரைட். தேங்க்யூ சோ மச். கீப் வாட்சிங்.